அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. முஸ்தலஹுல் ஹதீஸ் இமாம் யூசுஃபுல் கர்லாவி அவர்களினுடைய முஸ்தலஹுல் ஹதீஸ் கிதாபினுடைய 21ஆம் நாள் பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அனைவரும் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று QR கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். 21ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் முஸ்தலஹுல் ஹதீஸ் கிதாபினுடைய இன்றைய விஷயம் என்னவென்றால், லஈஃபான ஹதீஸ் என்றால் என்ன? அப்ப நாம கடந்த பாடங்கள்ல சஹீஹான ஹதீஸ்னா என்ன, அதே போன்று ஹசனான ஹதீஸ்னா என்ன என்பதை பார்த்துட்டோம். இப்போ மூன்றாவது வகையான லஈஃபான ஹதீஸ் என்றால் என்ன? அப்ப லஈஃபான ஹதீஸிற்கு உண்டான தாரீஃபை, வரையறையை இன்றைய பாடத்துல நமக்கு சொல்லித்தர போறாங்க. அதே போன்று அதற்கான ஒரு உதாரணத்தையும் நமக்கு சொல்லுவாங்க. அதே போன்று லஈஃபான ஹதீஸினுடைய சட்டம் என்ன, அதை கொண்டு அமல் செய்யலாமா கூடாதா, அதை பற்றியதான விவரங்கள் என்ன, அதே போன்று லஈஃபான ஹதீஸுகள் தொகுக்கப்பட்ட அந்த கிதாபுகள் என்ன, இப்படி இந்த 4 விஷயங்களைத்தான் நாம இன்றைய பாடத்துல பார்க்க இருக்கிறோம். இப்போ லஈஃபான ஹதீஸ்னா என்ன? ஒரு சுலபமான ஒன்றுதான். சஹீஹான ஹதீஸிற்கும் ஹசனான ஹதீஸிற்கும் சொல்லப்பட்ட அந்த நிபந்தனைகள், ஏற்றுக்கொள்ளப்படுவதனுடைய அந்த நிபந்தனைகள் இடம்பெறாத ஹதீஸ் லஈஃபான ஹதீஸ் என்பதாக சொல்லி தருவாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஹதீஸ்ல சனது முத்தசிலா இல்ல, அதாவது சேர்ந்து இல்ல, இடையில ஏதேனும் ராவிகள் விடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஹதீஸ் லஈஃபான ஹதீஸ். ஒரு உதாரணத்திற்கு இப்படி நாம சொன்ன அந்த மேல் சொன்ன அந்த ஷருத்துகள், நிபந்தனைகள்ல ஏதேனும் சிலது விடுபடுமானால் அந்த ஹதீஸ் லஈஃப் என்பதாக குறிப்பிடப்படும். ஒரு உதாரணத்தை நமக்கு சொல்லுவாங்க. மாலிக் இப்னு அனஸ் ரஹ்மஹுல்லா, நமக்கு தெரியும் அவங்க யாருன்னு. 4 மதுஹபுடைய இமாம்களில் 2ஆம் இமாமான மாலிக் ரஹ்மஹுல்லா. அவங்க அறிவிப்பாங்க, எனக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவிடமிருந்து எனக்கு செய்தி கிடைச்சது அப்படின்னு ஒரு சனது வரும். அப்படி வரக்கூடிய அந்த சனது, அது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவிடமிருந்து மாலிக் ரஹ்மஹுல்லா கேட்பதற்கு வாய்ப்பில்லை. அது ஏன், எதனால என்பதை நம்ம பாடத்திற்கு உள்ளால் போகும்போது விரிவாக சொல்லுவோம். இப்படி அப்ப மாலிக் ரஹ்மஹுல்லாவிற்கும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மத்தியில 2 ராவிகள் விடுபட்டு இருக்கிறாங்க. இப்படி இடையில ராவிகள் விடுபட்டா அந்த சனது என்ன இல்ல, முத்தசில் அல்ல, அதாவது சேர்ந்திருக்கக்கூடிய சனது அல்ல அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லப்படும். அப்ப இந்த இத்திசாலு சனதுங்கிற நிபந்தனை அங்க போயிருச்சு. சனது சேர்ந்து இருக்குதல்ங்கிற நிபந்தனை இல்லாததுனால அந்த ஹதீஸ் லஈஃப் என்பதாக குறிப்பிடப்படும். இதுதான் ஒரு உதாரணம். இதை பற்றிய அது என்ன ஹதீஸு, அதை பற்றிய விவரங்கள் கூடுதலாக நாம பாடத்திற்குள்ள பார்ப்போம். அதே போன்று இந்த லஈஃபான ஹதீஸுடைய ஹுக்கும் என்னன்னா, அது மர்தூத், அது மக்பூல் அல்ல, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதல்ல, அது மறுக்கப்படக்கூடியது, அதாவது திருப்பி அனுப்பப்படக்கூடியதுன்னு அர்த்தம் வைப்போம். இன்னும் சில உலமாக்கள், அறிஞர்கள் சொல்லுவாங்க, இல்ல, அமல்கள் விஷயத்துல அதை ஏற்றுக்கலாம், ஆனா ஹுக்கும் விஷயத்துல அதை ஏற்றுக்க கூடாதுங்குவாங்க. அதாவது அமல்கள் விஷயம்னா இப்போ சதக்கா, இது மாதிரி அமல்களுடைய சிறப்பு அப்படின்னு வரும் பொழுது அந்த மாதிரி சமயங்கள்ல எதை ஏற்றுக்கொள்ளலாம், லைஃபான ஹதீஸுகளை ஏற்றுக்கலாம். ஆனா ஹுக்குமு, ஃபிக்ஹ் சட்டங்கள், கொள்கை சார்ந்த அகீதா சட்டங்கள் அப்படின்னு வரும் பொழுது லைஃபான ஹதீஸ் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதாக சில உலமாக்கள் சொன்னதாக உள்ள கருத்தை இங்க பதிவு செய்வாங்க. அதே போன்று லைஃபான ஹதீஸுகள் மட்டும் நிரம்பியதாக தொகுக்கப்பட்ட கிதாபுகள் என்ன என்பதையும் நாம பாடத்திற்குள்ளால பார்ப்போம். அதை தொடர்ந்து இந்த அல் பாபு சானி, 2வது பாபு, அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த 2வது பாபினுடைய அந்த ஒட்டுமொத்த விஷயங்கள் நிறைய பார்த்திருக்கிறோம். அதை ஒரு 10 கேள்விகள்ல சுருக்கி நமக்கு முசன்னிஃப் அவர்கள் ஒரு அஸ்இலா என்கிற தலைப்பு போட்டு, கேள்விகள் அப்படின்னு போட்டு நமக்கு சொல்லுவாங்க. அதையும் நாம இன்றைய பாடத்திலே பார்ப்போம். வாருங்கள், இன்ஷா அல்லாஹு தஆலா.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் ஹதீஸுல் லஈஃபு. லஈஃபான ஹதீஸ் என்பதுதான் இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு. லஈஃப்ங்கிற வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் சொல்லுவோம் பலவீனமான. அப்ப பலவீனமான ஹதீஸ் என்பதுதான் இதனுடைய நேரடி பொருள். ஆனா ஹதீஸு கலையிலே இதற்கான வரையறை, இதற்கான தாரீஃப் என்ன என்பதை நாம பார்ப்பவாங்க. ஹுவ அதுவாகிறது. இந்த ஹுவ எனும் லமீர் எங்க மீளும் அல் ஹதீஸு லஈஃப். லஈஃபான அந்த ஹதீஸ் ஆகிறது. அல்லதி ஒரு ஹதீஸாக இருக்கும். எப்படிப்பட்ட ஒரு ஹதீஸ்? லம் தஜ்தமிஉ ஃபீஹி ஸிஃபாத்து ஸஹீஹி வலா ஸிஃபாத்துல் ஹஸனி. லம் தஜ்தமிஉ ஃபீஹி, அதிலே ஒன்று சேர்ந்திருக்காது. ஹீவுடைய லமீரை நாம் இந்த அல்லது என்னும் மௌசூலை நோக்கி மீட்டணும். அப்ப அந்த ஹதீஸிலே ஒன்று சேர்ந்திருக்காது. எது ஒன்று சேர்ந்திருக்காது? ஸிஃபாத்து ஸஹீஹி, சஹீஹான ஹதீஸினுடைய தன்மைகள். இன்னும் லா ஒன்று சேர்ந்திருக்காது. லம் தஜ்தமிஉ மானா இங்க மீண்டு வரக்கூடியதா இருக்கும். எது என்ன ஒன்று சேர்ந்திருக்காது? சிஃபாத்துல் ஹசனி, ஹசனான ஹதீஸினுடைய தன்மைகளும். அப்போ சஹீஹான ஹதீஸினுடைய தன்மைகளும் இன்னும் ஹசனான ஹதீஸினுடைய தன்மைகளும் எந்த ஹதீஸில் ஒன்று சேர்ந்திருக்காதோ அப்படிப்பட்ட ஹதீஸாக இருக்கும். அப்போ லஈஃபான ஹதீஸ்னா என்ன? அதுல சஹீஹான ஹதீஸினுடைய தன்மைகளும் ஹசனான ஹதீஸுடைய தன்மைகளும் இருக்காது என்பதுதான் லஈஃபான ஹதீஸிற்கு உண்டான வரையறை. அதை விளக்குறாங்க பாருங்க. ஃபஇன் ஃபகத, இழந்து விட்டால். ஃபகதவுடைய ஃபாயிலதி இந்த அல்லதியை நோக்கி மீட்டணும். ஒரு ஹதீஸ் இழந்து விட்டால், ஃபகதனா இழந்து விட்டால் அர்த்தம். ஷருத்தன் என்று வரணும். இங்க அலீஃப் என்பது இங்க வரக்கூடியதா இருக்கும். ஏன்னா இது மஃபூல். ஏன்னா ஃபகதன் நம்ம வாசிக்கும் பொழுது ஃபிஅல் தமீர் ஃபாயில் ஆயிரும். மஃபூல் ஷருத்தன் என்பதுதான் வரணும். இங்க ஒரு அச்சு பிழையாக, பிரிண்டிங் மிஸ்டேக்காக ஒரு அலீஃப் விடப்பட்டிருக்கு. அப்ப ஃபைன் ஃபகத, அந்த ஹதீஸ் இழந்து விட்டால், எதை? ஷருத்தம் மின் ஷுரூத்தில் கபூலி, ஏற்றுக்கொள்ளப்படுவதனுடைய நிபந்தனைகளிலிருந்து ஏதேனும் ஒரு நிபந்தனையை அந்த ஹதீஸ் இழந்து விட்டால். அது எப்படி? எதன் மூலமாக? பா தசவுரியான்னு சொல்லுவாங்க. அந்த இழப்பதினுடைய சூரத்து, ஒரு வடிவமைப்பை நமக்கு சொல்லித்தராங்க பாருங்க. எதன் மூலமாகனா பி அன் ஃபகத, அந்த ஹதீஸ், இதனுடைய ஃபாயிலும் ஒண்ணுதான். லமீரை ஒன்றை நோக்கி தான் மீளும். அந்த ஹதீஸ் இழந்திருப்பதன் மூலமாக எதை இழந்திருப்பது? அதாலத்தர் ராவி, அறிவிப்பாளரினுடைய நீதமாக இருக்கும் அந்த தன்மையை அந்த ஹதீஸ் இழந்திருப்பதன் மூலம். அல்லது லபு தஹு, தஹூடி லமீர் இந்த ராவியை நோக்கி மீளும். அப்ப அந்த அறிவிப்பாளரினுடைய அந்த பேணுதல் தன்மை, மனநம் தன்மை என்பதை அந்த ஹதீஸ் இழந்திருப்பதன் மூலமாக. அல்லது ஃபகத, அந்த ஹதீஸ் இழந்திருப்பதன் மூலம். இங்க அத்துஃப் செய்யணும். எதை இழந்திருப்பதன் மூலம்? இத்திசால சனதி, சனது சேர்ந்திருப்பதை அந்த ஹதீஸ் இழந்திருப்பதன் மூலம். அல்லது உஜித ஃபீஹி, இங்க நம்ம மஜ்ஹூலா வாசிக்கணும். ஏன்னா நாயிபு ஃபைல் இங்க சொல்லப்படுது. உஜித ஃபீஹி, அந்த ஹதீஸிலே பெற்றுக்கொள்ளப்படுவதன் மூலம். உஜித என்பதையும் நாம இந்த ஃபகதல அத்துஃப் செய்யணும். அப்பதான் அந்த அன் என்னும் அர்த்தம் இங்கு திரும்பி வரக்கூடியதா கிடைக்கும். அப்ப உஜித ஃபீஹி, அதிலேனா இந்த ஹதீஸிலே பெற்றுக்கொள்ளப்படுவதன் மூலம். எதை? ஷுதூதுன், ஷுதூதை. இதற்கு விளக்கம் நம்ம மேலுள்ள பாடத்துல தெளிவான முறையில் சொல்லிட்டோம். அதாவது தனியாகுதலை, ஷுதூதை அந்த ஹதீஸிலே பெற்றுக்கொள்ளப்படுவதன் மூலம். அல்லது இல்லத்துன், ஏதேனும் ஒரு குறையை அந்த ஹதீஸிலே பெற்றுக்கொள்ளப்படுவதன் மூலம். அந்த ஹதீஸ் கபூலினுடைய, ஏற்றுக்கொள்ளப்படுவதனுடைய நிபந்தனைகளில் இருந்தும் ஏதேனும் ஒரு நிபந்தனையை அந்த ஹதீஸ் இழந்து விட்டால் ஃபஹுவ, எனவே அந்த ஹதீஸாகிறது லஈஃபாக இருக்கும். இதுதான் நமக்கு லஈஃபான ஹதீஸ்னா என்னன்னு விளக்கி கொடுத்திருக்கிறாங்க. சுருக்கமா சொல்ல போனா, சஹீஹான ஹதீஸிற்கும் ஹசனான ஹதீஸிற்கும் உரிய தன்மைகள் நம்ம நிறைய சொல்லியிருப்போம். அவைகளை இழந்து ஒரு ஹதீஸ் காணப்படுதுன்னா அந்த ஹதீஸிற்கு தான் லஈஃபான ஹதீஸ் என்று நாம சொல்லுவோம். அக்ஸாமுல் லஈஃபி கஸீரத்துன். அப்ப லஈஃபான ஹதீஸ்னா என்ன என்பதை நாம பார்த்துட்டோம். இப்ப அதனுடைய பங்குகளை நமக்கு சொல்ல போறாங்க பாருங்க. அக்ஸாமுல் லஈஃபி, இன்னும் லஈஃபான ஹதீஸினுடைய பங்குகளாகிறது கஸீரத்துன் அதிகமாக இருக்கின்றது.
அதுக்கு சில உதாரணங்கள் சொல்றாங்க பாருங்க. கல் மௌலூஇ, மௌலூஆன ஹதீஸை போல, வல் மக்லூபி, இன்னும் மக்லூபான ஹதீஸை போல, வஷாதி, இன்னும் ஷாதான ஹதீஸை போல, வல் முஅல்லலி, முஅல்லலான, இன்னும் முஅல்லலான ஹதீஸை போல, வல் முல்தரபி, இன்னும் முல்தரபான ஹதீஸை போல, வல் முர்சலி, இன்னும் முர்சலான ஹதீஸை போல, வல் முன்கத்திஇ, இன்னும் முன்கத்திஆன ஹதீஸை போல, வல் முஅல்லலி, இன்னும் முஅல்லலான ஹதீஸை போல, வகைரி தாலிக, இவை அல்லாதவைகளையும் போல, இன்னும் இவைகள் அல்லாதவைகளையும் போல. இப்ப தாலிக்கவுக்கு நாம மதுக்கூர் என்று அர்த்தம் கொடுக்கணும். மேல் சொல்லப்பட்டது அல்லாதவையையும் போல. அப்ப இவ்வளோ லைஃபான ஹதீஸுகள் இருக்குது. அதன் பங்குகள் மிம்மா சதரிஃபுஹு, மிம்மா ஒன்றில் நின்றும். இது அல்லாதவைகள்னா எங்கிருந்துள்ளவைகள்? மிம்மா ஒன்றிலிருந்து, சதரிஃபுஹு அதை நீ அறிவாய். இந்த ஹூவுடைய லமீர் இந்த மாவை நோக்கி மீளும். அப்ப அந்த ஒன்றை நீ அறிவாய், வித் தஃப்சீலி விளக்கமான முறையை கொண்டு, ஃபி ஸஃபி ஸானி இரண்டாம் வரிசையிலே. அப்பனா சஃபு சானி அப்படின்னு சொன்னா நமக்கு குறிப்பிடுவாங்க. இந்த இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறது பாபு சானி. அதுல பாபு சாலிசு நம்ம போகும் பொழுது அதுல பல பங்குகள் பிரிக்கப்படும். அதுல இரண்டாவது பங்குல தான் இந்த லைஃபான ஹதீஸுகளினுடைய வகைகள் எல்லாம் சொல்லப்படும். அதைத்தான் நீங்க முராதாக்கி சொல்றாங்க. இரண்டாவது சொஃபிலே விளக்கமான முறையை கொண்டு அதை நீ அறிவாய், அந்த ஒன்றிலிருந்தும் இவைகள் அல்லாதவைகளையும் போல. அப்ப மௌலூஅனா என்ன, மக்லூபனா என்னன்னு இதனுடைய அனைத்து வகைகளை பற்றிய விளக்கமும் அந்த பாடத்தில் நம்மளால பார்க்க முடியும் என்பதை இங்க நமக்கு குறிப்பிட்டு தராங்க. அப்ப இவ்வளவு வகைகள், பங்குகள் எதில் இருக்குது? லைஃபான ஹதீஸ்ல இருக்குது. அதை தொடர்ந்து ஒரு உதாரணம் ஒன்றை குறிப்பிடுறாங்க பாருங்க. அதாவது லைஃபான ஹதீஸிற்கு உதாரணம், மிசாலுன், உதாரணமாக இருக்கும். அப்போ என்னது? அந்த லைஃபான ஹதீஸினுடைய உதாரணமாக இருக்கும். அதை என்ன உதாரணம் சொல்றாங்க பாருங்க. ருபியன் போட்டிருக்காங்க. ருபியன் வந்தா இங்க அன் என்ற வார்த்தை, அந்த ஹர்ஃப் வரணும். இல்லாதனால இங்க ரவா என்றுதான் நம்ம வாசிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ருபியன் வாசித்தால் அன்னனும் அர்த்தத்தை உள்ள வைக்கணும், அல்லது ரவான் வாசிச்சால் நேரா மாலிக் என்பது இதனுடைய ஃபாயிலா போயிடும். நம்ம இதில் இருப்பதை போன்றே வாசிப்போம், அல்லது ரவா என்ற ஒரு வார்த்தையில வாசிப்போம். ரவா மாலிகுபுனு அனஸின் ரதியுல்லாஹ், மாலிகுபுன் அனஸ் ரஹிமஹுல்லா அறிவிக்கின்றார்கள். கால, அவங்க சொல்றாங்க, பலகனி என்னை அடைந்தது, என்னை அடைந்தது, அன் அபி ஹுரைரத்த ரதியுல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் எனக்கு அடைந்தது. என்ன அடைந்தது? அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நிச்சயமாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, எதை? இந்த வார்த்தையை சொன்னதாக எனக்கு சொன்னது எனக்கு அடைந்தது. அப்போ பலகவுடைய ஃபாயிலது இந்த ஜும்லா. அப்ப என்ன சொல்றாங்க? மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவை தொட்டும் எனக்கு ஒரு செய்தி என்னை அடைந்தது என்று குறிப்பிடுறாங்க. அப்ப இதுல இருந்து பார்க்கும் பொழுது என்ன தெரியுதுன்னா, மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவிடமிருந்து நேரடியாக கேட்டதை போன்று விளங்குது. இப்ப நம்ம போக போக இதன் விளக்கத்தை பார்ப்போம் பாருங்க. கால, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? லில் மம்லூகி தஆமுஹு வ கிஸ்வத்துஹு, குஸ்வத் அல்ல கிஸ்வத் என்றுதான் வரணும். அதுதான் ஹதீஸ் கிதாபுகள் இருக்குது. குஸ்வத் என்பது அது பிரிண்டிங் மிஸ்டேக், அச்சு பிழையாக வந்திருக்கும். அப்ப லில் மம்லூகி அடிமைக்கு இருக்கின்றது, தஆமுஹு அவனுடைய உணவு, வ இன்னும் கிஸ்வத்துஹு அவனுடைய உடை, பில் மஅரூஃபி நல்ல முறையை கொண்டு. அப்ப நல்ல முறையில உணவளிப்பதும் ஆடை கொடுப்பதும் யாருக்கு? அடிமைக்கு. அது ஒரு எஜமானனின் மீது கடமை என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுது. வலா யுகல்லஃபன்ன மினல் அமலி இல்லா மா யுத்தீக், வலா யுகல்லஃபன்ன இன்னும் அவன் சிரமம் கொடுக்கப்பட மாட்டான். யார்? அந்த அடிமை சிரமம் கொடுக்கப்பட மாட்டான். மினல் அமலி வேலையில் இருந்து, இல்லா மா யுத்தீகு அவன் சக்தி பெறும் ஒன்றை தவிர. இந்த ஹதீஸ் அடிமைகளுக்கான உரிமைகளை பேசக்கூடியதான ஹதீஸ். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது என்னை அடைந்தது. யார் சொல்றா? மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லாஹு தஆலா. இப்ப இது ஏன் லஈஃப் ஆச்சு?
அதற்கான காரணம் விரிவான முறையில பார்ப்புவாங்க. ஃபஹாதா, எனவே இதுவாகிறது, அதாவது மதுக்கூர் அல்ல ஹதீசுல் மதுக்கூர் என்று அர்த்தம் வைக்கணும். நம்ம இதுவாகிறதுனா மேல் சொல்லப்பட்ட இந்த ஹதீஸ் ஆகிறது ஹதீசுன் லஈஃபுன், இது என்னது, லஈஃபான ஹதீஸாக இருக்கும். என்ன காரணம்? லி அன்னஹு, நிச்சயமாக அதுவாகிறதுனா இந்த ஹதீஸ் ஆகிறது, மேல் சொல்லப்பட்ட இந்த ஹாதா எதை நோக்கி நம்ம மீட்டணுமோ அங்க எடுக்கணும். அந்த மேல் சொல்லப்பட்ட அந்த ஹதீஸாகிறது ஃபகத, அது இழந்து விட்டது, ஷருத்தம் மின் ஷுரூத்தில் கபூலி, ஏற்றுக்கொள்ளப்படுவதனுடைய நிபந்தனைகளிலிருந்து ஒரு நிபந்தனையை அது இழந்து விட்டது. வஹுவ, அதுவாகிறது, என்னது எதுவாகிறது, இந்த ஷருத்து, அந்த ஒரு நிபந்தனை இழந்துச்சு சொன்னாங்க இல்லையா, அந்த ஒரு நிபந்தனை என்னது, அந்த ஒரு நிபந்தனையாகிறது இத்திசாலு சனதி, சனது சேர்ந்திருத்தலாக இருக்கும். அப்ப இந்த ஹதீஸ்ல என்ன சொல்ல வராங்க, சனது முத்தசிலாகல. ஏன்னா அன்னஹு, நிச்சயமாக விஷயமாகிறது, சகத்த மின்ஹு, அதிலிருந்து விழுந்து விட்டது. எதிலிருந்து? அந்த ஹதீஸிலிருந்து விழுந்து விட்டார்கள். யாரு? ராவியானி, இரு அறிவிப்பாளர்கள். பைன மாலிக்கின் வ அபி ஹுரைரத்த ரதியுல்லாஹு அன்ஹுமா, மாலிக் ரஹிமஹுல்லாவிற்கும் இன்னும் அபூ ஹுரைரா ரதியுல்லாஹுவிற்கும் மத்தியில் இரண்டு அறிவிப்பாளர்கள் அந்த ஹதீஸில் இருந்தும் விழுந்து விட்டார்கள் என்பதன் காரணமாகத்தான் சொல்றாங்க இந்த ஹதீஸ்ல என்ன இல்ல, சனது முத்தசிலாகல. நம்ம மேல பார்த்திருக்கிறோம், சனது முத்தசிலாகுதல்னா என்னது? ஒரு ஹதீஸை ஒருத்தங்க அறிவிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஹதீஸு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் போய் நிக்கணும். அது யாரிடமிருந்து கேட்டார்களோ அது அனைத்தும் முழுமையான முறையில, சரியான முறையில பதிவு செய்யப்பட்டிருக்கணும். ஆனா இங்க மாலிக் ரஹிமஹுல்லா கேட்டது இன்னொருத்தங்கள்ட்ட, அவங்க கேட்டது இன்னொருத்தங்கள்ட்ட, அவங்க கேட்டதுதான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல. அப்ப இடையில ரெண்டு ராவி விடுபடுறாங்க. அது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம வரலாற்றை எடுத்து பார்த்தால் தெரியும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க பெயர் அப்துர் ரஹ்மான் ரதியுல்லாஹு அன்ஹு. நாம அவங்களை எப்படி கூப்பிடுவோம்னா அபூ ஹுரைரா என்றுதான் நாம சொல்லுவோம். அப்ப அவங்க பிறந்தது, அதே போன்று அவர்களுடைய வஃபாத்து செய்தியை நாம விளங்கணும். அவங்க ஹிஜ்ரி 76 அல்லது 77, அது வரலாறுல சின்ன ஒரு கருத்து வேறுபாடு. ஹிஜ்ரி 76 அல்லது 77ல வஃபாத் ஆயிட்டாங்க. யாரு? அபூ ஹுரைரா ரதியுல்லாஹு தஆலா அன்ஹு. ஆனா மாலிக் இப்னு அனஸ் ரதியுல்லாஹு அன்ஹு அவங்க யாருன்னு நமக்கு தெரியும். 4 மதுஹபுகளினுடைய இமாம்கள் இரண்டாம் அவர். மாலிகி மதுஹபினுடைய இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹ்மஹுல்லா, மதீனாவை சார்ந்தவர்கள். அவங்க எப்ப பிறக்கிறாங்கன்னா ஹிஜ்ரி 93ல. அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆனது ஹிஜ்ரி 76 அல்லது 77. மாலிக் இப்னு அனஸ் ரஹ்மஹுல்லா பிறக்கிறதே ஹிஜ்ரி 93ல தான். அவர்களை சந்தித்திருக்க கூட வாய்ப்பு கிடையாது. அப்படிப்பட்ட மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லா என்ன சொல்வதாக இங்க பதியப்பட்டிருக்கு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவை தொட்டும் எனக்கு செய்தி கிடைச்சதுன்னா இடையில ரெண்டு ராவி விடுபடுகிறார்கள். மாலிக் ரஹிமஹுல்லாவிற்கு அறிவித்த ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவர்களுக்கு இன்னொருத்தங்க அறிவித்திருக்கிறாங்க, அவர்களுக்கு தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த ஹதீஸ் லஈஃப் ஆகுவதற்கு என்ன காரணம்னா, இந்த ஹதீஸ் சனது இத்திசாலாக, அதாவது சேர்ந்த வண்ணம் இல்ல, இடையில இரு ராவிகள் விடுபடுகிறார்கள். அதனாலதான் இந்த ஹதீஸ் லஈஃப் என்பதாக நமக்கு குறிப்பிட்டு தந்திருக்கிறார்கள். பாருங்க, வல் ஹதீஸு லஈஃபு மர்தூதுன் வலா யஜூஸுல் அமலு பிஹி. இப்போ லஈஃபான ஹதீஸை கொண்டு அமல் செய்வதை பற்றிய விஷயத்தை சொல்ல போறாங்க. பாருங்க, வல் ஹதீஸு லஈஃபு, லஈஃபான ஹதீஸாகிறது மருதூதுன், அது திருப்பி அனுப்பப்படக்கூடியதாக இருக்கும், அதாவது ரத்து செய்யப்படக்கூடியதாக இருக்கும், மறுக்கப்படக்கூடியதாக இருக்கும் என்று அர்த்தம் வைக்கலாம். வலா யஜூசுல் அமலு பிஹி, இந்த ஹீவுடைய லவீரை இந்த ஹதீஸை நோக்கி மீட்டணும். அந்த பலவீனமான அந்த லஈஃபான ஹதீஸை கொண்டு அமல் செய்வது, செயல்படுவது கூடாது, இன்னும் கூடாது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, லஈஃபான ஹதீஸை கொண்டு அமல் செய்யறது கூடாது சொல்றாங்க. பஅதுல் உலமாஇ அஜாஸல் அமல பில் ஹதீஸில் லஈஃபி ஃபீ ஃபலாயிலில் அஅமாலி லா ஃபில் அஹ்காமி. என்ன சொல்ல வராங்கன்னா, பஅதுல் உலமாஇ, இன்னும் சில அறிஞர் பெருமக்கள், அஜாஸ அனுமதித்தார்கள், அல் அமல பில் ஹதீஸில் லஈஃபி,
லஈஃபான ஹதீஸை கொண்டு அமல் செய்வதை அனுமதித்தார்கள். எங்க? ஃபி ஃபலாயிலில் அமாலி, அமல்களினுடைய சிறப்புகளின் விஷயத்திலே. அப்ப அமல்கள், செயல்கள், இப்ப தொழுகை, நோன்பு, இந்த மாதிரி அமல்கள், சதகா, இந்த மாதிரி அமல்களினுடைய சிறப்புகளினுடைய விஷயத்திலே லஈஃபான ஹதீஸை கொண்டு அமல் செய்வதை அனுமதித்தார்கள். யாரு? சில உலமாக்கள். ஆனா லாஃபில் அஹகாமி, சட்டங்களில் அல்ல. ஒரு ஃபிக்ஹ் ரீதியான சட்டம், ஒரு அகீதா ரீதியான, அதாவது மார்க்கம் ரீதியான சட்டம், அதே போன்று கொள்கை ரீதியான சட்டம் என்று வரும் பொழுது அந்த அஹகாம், அத சட்டங்கள், அந்த ஹுக்குமுகளில் அல்ல. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு லைஃபான ஹதீஸை கொண்டு அமல் செய்யலாம். அது எங்க செஞ்சுக்கலாம்? அமல்களுடைய விஷயத்துல, அமல்களுடைய சிறப்பு விஷயத்துல அமல் செஞ்சுக்கலாம். ஆனா ஹுக்கும் என்று வருகிற பொழுது, அதை கொண்டு ஹுக்கும் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி வரும் பொழுது, ஒரு தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு வரும் பொழுது, அது போன்ற சட்டங்களில் லைஃபான ஹதீஸை கொண்டு அமல் செய்யக்கூடாது என்பதையும் குறிப்பிடுறாங்க. ஆனாலும் என்ன ஷருத்து? லைஃபான ஹதீஸை கொண்டு அமல்களுடைய சிறப்புகளிலே அமல் செய்யறனாலும் என்ன ஷருத்து? பிஷருத்தி அல்லா யகூன ஷதீதல் லுஃபி, பிஷருத்தி, நிபந்தனையை கொண்டு. எதனுடைய நிபந்தனை? அல்லா யகூன, அது ஆகாமல் இருப்பது. எது? இந்த அல்லா யகூன உடைய இஸ்மு லமீரா இருக்குது, எதை நோக்கி மீளு? இந்த லஈஃபான ஹதீஸ். அப்ப இந்த லஈஃபான ஹதீஸ் ஆகாமல் இருக்க வேண்டும் எனும் நிபந்தனையை கொண்டு, ஆகாமல் இருப்பதினுடைய நிபந்தனையை கொண்டு. எப்படி ஆகாமல் இருக்கணும்? ஷதீதல் லுஃபி, பலவீனம் கடுமையானதாக. அப்ப கடுமையான பலவீனம் கொண்டதாக அந்த லஈஃபான ஹதீஸ் ஆகாமல் இருப்பது என்பதினுடைய நிபந்தனையை கொண்டு என்று குறிப்பிடுறாங்க. அப்ப லஈஃபான ஹதீஸ்ல அமல்களுடைய சிறப்பு விஷயத்துல லஈஃபான ஹதீஸை கொண்டு அமல் இருந்தாலும் அது நிபந்தனை என்ன? அது லுஃப் கடுமையானதாக இருக்கக்கூடாது என்பதை இங்க நமக்கு குறிப்பிட்டு தராங்க. இதுதான் லஈஃபான ஹதீஸை கொண்டு அமல் செய்வதனுடைய ஒரு சிறிய ஒரு விளக்கம். அதை தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க. ஒமினல் முஸன்னஃபாத்தி அல்லதி யூஜது ஃபீஹா அல் ஹதீஸுல் லஈஃபு பிகஸ்ரத்தின். வமினல் முஸன்னஃபாத்தி, முஸன்னஃபாத்னா கோர்வை செய்யப்பட்டவைகள் என்ற அர்த்தம். அதாவது தொகுப்புகள், கிதாபுகள் என்றெல்லாம் அர்த்தம் வைக்கலாம். இப்ப தொகுப்புகளில், அதாவது கிதாபுகளில் இருந்தும் உள்ளதாக இருக்கும். அல்லது எப்படிப்பட்ட கிதாபுகள், தொகுப்புகள்? யூஜது ஃபீஹா, அதிலேதான் பெற்றுக்கொள்ளப்படும். ஃபீஹா, அந்த ஹாவுடைய லமீரை நாம இங்க முஸன்னஃபாத்தை நோக்கி மீட்டணும். அந்த தொகுப்புகளில் தான் பெற்றுக்கொள்ளப்படும். அல் ஹதீஸுல் லஈஃபு, பலவீனமான ஹதீஸை பெற்றுக்கொள்ளப்படும். பி கஸ்ரத்தின், அதிகமான முறையை கொண்டு. அப்ப அதிகத்தை கொண்டுன்னு என்னது? அதிகமான முறையில லஈஃபான ஹதீஸ் இடம்பெறக்கூடியதான கிதாபுகளில் உள்ளதாக இருக்கும். முஅஜமுத் தபுரானி அல் கபீர் எனும் கிதாப், வல் அவுசத் எனும் கிதாப், வஸ்வகீர் எனும் கிதாப். முஅஜமுத் தபுரானிலேயே கபீர், அவுசத்து, ஸ்வகீர் எனும் இந்த 3 கிதாபுகள். இந்த 3 கிதாபுகளாகிறது அந்த லஈஃபான ஹதீஸுகள் அதிகமாக பெற்றுக்கொள்ளப்படும் கிதாபுகளிலிருந்து உள்ளதாக இருக்கும். இன்னும் வல் அஃப்ராத் லி தாரகுத்னி, தாரகுத்னி இமாமிற்குரிய அஃப்ராத் எனும் கிதாபாகிறது. வல் ஹில்யத்து லி அபி நுஐம், அபு நுஐம் ரஹிமஹுல்லாவிற்குரிய ஹில்யத் என்னும் கிதாபும் ஆகிறது. அந்த லஈஃபான ஹதீஸுகள் இடம்பெறக்கூடிய கிதாபுகளிலிருந்து உள்ளதாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நம்ம லஈஃபான ஹதீஸை பற்றிய விளக்கம், வரையறை, அதை பற்றிய உதாரணம் என்பதையெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இனி அஸ்இலத்துன்னு சில கேள்விகளை குறிப்பிடுறாங்க முசன்னிஃப். அதாவது இந்த 2ஆம் பாப், அதாவது அல் பாபு சானி, அந்த 2ஆம் பாபிலே நமக்கு, அந்த 2ஆம் பாபில் நிறைய விஷயங்களை பற்றி பேசணும். அதை பற்றிய ஒரு 10 கேள்விகளை முசன்னிஃப் தருவாங்க. இந்த பதில்களை, இந்த கேள்விகளுக்கு உண்டான பதிலை நாம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த அல் பாபு சானியையே ஒரு மீண்டும் ஒரு முறை நாம பார்த்த மாதிரி ஆகும். அப்படிப்பட்ட அற்புதமான கேள்விகளை நமக்கு சுருக்கமான முறையில கொடுத்திருக்கிறாங்க முசன்னிஃப் அவர்கள். இந்த 10 கேள்விகளுக்கு உண்டான பதில்களுடைய பக்கங்களை மட்டும் நாம இங்க குறிப்பிட போறோம். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம கடந்த பாபிலேயே, கடந்த பாடங்களிலேயே குறிப்பிட்டோம். இதை பற்றிய விளக்கங்களை விரிவான முறையில் நம்ம பார்த்துட்டோம். அதனால இப்பொழுது நமக்கு இந்த கேள்விகளை விளங்கி கொண்டு இதற்கான பக்கம் எங்க அப்படின்னு தெரிஞ்சு அதை நம்ம பார்த்தாலே நமக்கு விஷயங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கும். முதல் கேள்வி என்ன பாருங்க. அர்ரிஃப், நீ தாரீஃப் சொல். இல்ம முஸ்தலஹில் ஹதீஸ்,
இல்ம் முஸ்தலஹில் ஹதீஸ் இருக்கு, தாரீஃப் சொல், மஅத் தம்சீலி, உதாரணம் காட்டுவதோடு. இதுதான் முதல் கேள்வி. இதற்குண்டான பதில் எங்க இருக்குதுன்னா பக்கம் 25 கொடுக்கப்பட்டிருக்குது. இரண்டாவது கேள்வி என்ன பாருங்க. மா மௌலூஉ இல்மில் ஹதீஸி வமா ஃபாயிதத்துஹு என்பது இரண்டாவது கேள்வி. இல்முல் ஹதீஸினுடைய தலைப்பு என்ன, வமா ஃபாயிதத்துஹு இன்னும் அதனுடைய, அதாவது இந்த ஹூவுடைய தம்பி இருந்து இல்முல் ஹதீஸை நோக்கி வரும். அப்ப இந்த இல்முல் ஹதீஸினுடைய பிரயோஜனம் என்ன என்பதுதான் இரண்டாவது கேள்வி. இதற்கான பதில் பக்கம் 26 கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போன்று மூன்றாவது கேள்வி என்ன பாருங்க. இலா கம் கிஸ்மின் என்கசிமுல் ஹதீசு, எத்தனை பங்குகளின் பக்கம், எத்தனை பங்கின் பக்கம் ஹதீஸ் என்பது பங்கு பிரியும். என்ன அடிப்படையில், மின ஹைசு தவஃபுரு ஷுரூத்தில் கபூலி ஃபீஹி, அந்த ஹதீஸிலே ஏற்றுக்கொள்ளப்படுவதனுடைய நிபந்தனைகள் பரிபூரணமாக இருக்குதல் என்னும் விதத்திலும், வ அதமு தவஃபுரிஹா, இன்னும் அந்த ஹாவுடைய மீறி நம்ம ஷுரூத்தை நோக்கி மீட்டணும். அப்ப அந்த ஏற்றுக்கொள்ளப்படுவதனுடைய நிபந்தனைகள் பரிபூர்ணமாகாமல் இருக்குதல் என்னும் விதத்திலும் ஹதீஸு எத்தனை பங்கின் பக்கமாக பங்கு பிரியும் என்பது இரண்டாவது கேள்வி. அப்ப அந்த ஹதீஸ் எப்படி எத்தனை பங்கின் பக்கமாக பங்கு பிரியும் என்பதை நமக்கு பக்கம் 26 நமக்கு குறிப்பிட்டு தருகிறார்கள். அதே போன்று நான்காவது கேள்வி என்ன பாருங்க. அர்ரிஃபில் ஹதீஸ ஸஹீஹ, ஸஹீஹான ஹதீஸிற்கு தாரீஃப் சொல். வஷ்ரஹ், நீ விளக்கு, அத்தாரீஃப, அந்த தாரீஃபை நீ விளக்கு. அப்ப சஹீஹான ஹதீஸிற்கு தாரீஃபையும் சொல்லி அதற்குண்டான விளக்கத்தையும் கொடுன்னு கேட்கிறாங்க. இந்த நான்காவது கேள்விக்குண்டான பதில் எங்க இருக்குது, பக்கம் 26, 27 இடம்பெறக்கூடியதாக இருக்கும். ஐந்தாவது கேள்வி பாருங்க. மஷ்ஷுரூத்து, நிபந்தனைகள் என்ன, அல்லது எப்படிப்பட்ட நிபந்தனைகள், லாபுத்த மின்ஹா, அவைகளை விட்டும் விடுப்பு என்பது கிடையாது. லாபுத்தவுக்கு விடுப்பு தவிர்த்தல் என்பது கிடையாது. அதாவது தவிர்த்தல் கிடையாதுன்னா அவசியமாகும் அர்த்தம். அதனால தான் நம்ம லாபுத்தவுக்கு அவசியமாகும் அர்த்தம் வைப்போம். அப்போ அவசியமான, இந்த ஹாவுடைய லமீர் இந்த ஷுரூத்தை நோக்கி போகும். அப்ப அர்த்தம் எப்படி வைக்கணும், அவசியமானதாக இருக்குமே அப்படிப்பட்டதான நிபந்தனைகள் என்ன, எதற்கு, லியகூனல் ஹதீஸு ஸஹீஹா, ஒரு ஹதீஸ் சஹீஹாக ஆகுவதற்கு நிபந்தனைகள் என்ன, அவசியமான நிபந்தனைகள் என்ன. மஸ்ஸில், நீ உதாரணம் காட்டு, லிமா ஒன்றிற்கு, தகூலு நீ சொல்லும் ஒன்றிற்கு, மஅ ஷர்ஹில் மிசாலி அந்த உதாரணத்தை விளக்குவதோடு. அப்போ சஹீஹான ஹதீஸாக எப்போ ஒரு ஹதீஸ் ஆகும், அதற்கு அவசியமான நிபந்தனைகள் என்ன, ஒரு உதாரணத்தையும் சொல்லி அதை விளக்கு என்று சொல்றாங்க. ஐந்தாவது கேள்வி. இதற்குண்டான பதில் பக்கம் 28 கொடுக்கப்பட்டுள்ளது. ஆறாவது கேள்வி என்ன பாருங்க. உதுகுர், நீ சொல், அஹம்மல் குத்துபி, முக்கியமான கிதாபுகளை, முக்கியமான புத்தகங்களை நீ சொல். அல்லது எப்படிப்பட்ட முக்கியமான கிதாபுகள், உல்லிஃபத் ஃபி ஸஹீஹி, சஹீஹான ஹதீஸிலே கோர்க்கப்பட்ட அப்படிப்பட்ட முக்கியமான கிதாபுகளை நீ சொல். வமல் குத்துபு சித்தத்து, அந்த 6 கிதாபுகள், 6 புத்தகங்கள் என்பது என்ன. வமா குத்துபு சுனனி, சுனனுடைய கிதாபுகள், புத்தகங்கள்னா என்ன என்பதை பற்றி விவரி, என்பதை பற்றி நீ சொல்லு என்பது கேள்வி. அப்போ இதற்குண்டான பதில் எங்க இருக்கு, பக்கம் 29 கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போன்று ஏழாவது கேள்வி என்ன பாருங்க. அர்ரிஃபில் ஹதீஸ் அல் ஹசன, ஹசனான ஹதீஸிற்கு நீ தாரீஃப் சொல். வமா மஅனா கௌனிர் ராவி கைர தாமில் லபுத்தி, ராவி ஆகுவதினுடைய அர்த்தம் என்ன, ஒரு அறிவிப்பாளர் ஆகுவதினுடைய அர்த்தம் என்ன, எப்படி ஆகுவதினுடைய, கைர தாமில் லபுத்தி, லபுத்து பரிபூர்ணமாகாதவராக. லபுத்துனா நம்ம விவரிச்சிட்டோம் முன்னாடியே. அப்ப லபுத்து பரிபூர்ணமாகாதவராக ஒரு அறிவிப்பாளர் ஆகுவதினுடைய அர்த்தம் என்ன, மஅத் தம்சீலி, உதாரணத்தோடு சொல் என்பது ஏழாவது கேள்வி. தொடர்ந்து கேட்கிறாங்க பாருங்க. வமல் ஃபர்கு, வித்தியாசம் என்ன, இன்னும் வித்தியாசம் என்ன, பைனஹு வ பைன ஸஹீஹி, அதற்கும்னா இந்த ஹசனான ஹதீஸிற்கு மத்தியிலேயும், வ பைன ஸஹீஹி, இன்னும் ஸஹீஹான ஹதீஸிற்கு மத்தியிலேயும் உள்ள வித்தியாசம் என்ன. வஹல் யர்கல் ஹஸனு இல ஸஹீஹி, ஒரு ஹசனான ஹதீஸ் சஹீஹான ஹதீஸின் பக்கமாக உயருமா. வ கைஃப, இன்னும் அது எப்படி, எப்படி உயரும், உயரும்னா எப்படி உயரும். மஅத் தம்சீலி, இவைகளை உதாரணத்தோடு நீ சொல்.
வஹல் யஸ்வீரு பிதாலிக சஹீஹா. முக்கியமான கேள்வி. ஒரு ஹசனான ஹதீஸ் சஹீஹான ஹதீஸினுடைய அந்தஸ்தின் பக்கமாக உயருமா உயராதா? உயரும் என்றால் எப்படி? ஒருவேளை உயரும்னாலும் வஹல் யஸ்வீரு, அந்த ஹதீஸ் மாறுமா? யசீரு உடைய இஸ்மது லமீர், அது இந்த ஹசனை நோக்கி மீளும். அந்த ஹசனான ஹதீஸ் மாறுமா? பிதாலிக, அதன் மூலமாக சஹீஹன் சஹீஹான ஹதீஸாக மாறுமா? அப்போ அந்த ஹசனான ஹதீஸு சஹீஹான ஹதீஸாக மாறுமா? தாலிக்க, அதை கொண்டுனா, இந்த தாலிக்க உடைய அர்த்தம் எங்க எடுக்கணும்? மதுக்கூறு, கூறப்பட்டதை கொண்டுனா இந்த உயர்வதை கொண்டு, இதுல உள்ள இந்த மஸ்தருடைய மானாவை இங்க எடுக்கணும் நாம. அப்படி உயர்வது கொண்டு அந்த ஹசனான ஹதீஸ் சஹீஹாக மாறிடுமா என்பது நல்ல கேள்வி. இதை பற்றி விளக்கங்களை நம்ம பரிபூர்ணமான முறையில பாடத்துல சொல்லியிருக்கிறோம். உஸ்குரில் ஃபர்க பைனஹுமா, அவை இரண்டிற்கு மத்தியிலே, எதற்கு மத்தியில்? ஹசனான ஹதீஸிற்கும் சஹீஹான ஹதீஸிற்கு மத்தியிலே உண்டான வித்தியாசத்தை நீ கூறு. ஃபீ தாலிக, அது விஷயத்தில்னா என்னது? அந்த ஹசன் சஹீஹின் பக்கமாக உயரும் அந்த விஷயத்திலே உள்ள வித்தியாசத்தை நீ கூறு. இதை பற்றி நமக்கு பாடங்கள்ல சொல்லி இருக்கிறோம். அது எங்க இடம்பெற்றிருக்கு? 7வது கேள்விக்குண்டான பதில் பக்கம் 29, 30 இடம்பெற்றுள்ளது. 8வது கேள்வி என்ன பாருங்க. மா ஹுக்குமு குல்லிம் மினஸ் ஸஹீஹி வல் ஹஸனி. சஹீஹான இன்னும் ஹசனான ஹதீஸில் நின்றும் ஒவ்வொன்றினுடைய சட்டம் என்ன? அப்ப இவைகளுடைய ஹுக்கும் என்ன என்பது 8வது கேள்வி. இதற்கான பதில் எங்கு வழங்கப்பட்டிருக்குது? 31ஆம் பக்கத்தில் வழங்கப்பட்டுள்ளது. 9வது கேள்வி என்ன பாருங்க. அர்ரிஃபில் ஹதீஸ் அல் லஈஃப, லஈஃபான ஹதீஸிற்கு நீ தரீஃப் சொல். வஸ்குர், இன்னும் நீ சொல். பஅல அக்ஸாமிஹி, அதனுடைய, அதாவது லஈஃபான ஹதீஸினுடைய சில பங்குகளை நீ சொல். தம்சீலி, உதாரணம் காட்டுவதோடு. இதற்குண்டான பதில் பக்கம் 31 இடம்பெற்றுள்ளது. அதே போன்று இறுதியான கேள்வி என்ன பாருங்க. மா ஹுக்குமுல் ஹதீஸில் லஈஃபி, லஈஃபான ஹதீஸினுடைய சட்டம் என்ன என்பது 10வது, அதாவது இறுதியான கேள்வி. இதற்கு பக்கம் 32 பதில் வழங்கப்பட்டுள்ளது. அப்ப நம்ம இந்த அல் பாபு சானி 2ஆம் பாடத்தினுடைய ஒரு 10 கேள்விகள் கேட்கப்பட்டு அந்த பாடத்தையே முசன்னிஃப் அவர்கள் சுருக்கி கொடுத்திருக்கிறாங்க. இதற்கான பதிலை நாம எடுத்து பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்ப இதனோடு அல் பாபு சானி என்ற 2வது பாபு முடிவடைகிறது அல்ஹம்துலில்லாஹ். அதை தொடர்ந்து வரும் பாடங்கள்ல நாம அல் பாபு சாலிசு என்ற இந்த 3ஆம் பாடத்தை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.